என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 10 தான் இது. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டைம் பெருசாக இல்லை, வீடியோ பற்றி யோசிக்கல. ஆனால் கரெக்டாக என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் வீடியோவாக எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான் இருக்கேன் வீடியோவை. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் வந்து எதுவுமே போகலை. வெளியே போகணுன்னு தான் நினச்சிருந்தோம். பட் ஆனால் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். காலையிலே வெயிட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. 67.550 இருந்தது. சரி, ரொம்ப சந்தோஷம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடணும், கூடவும் விடக்கூடாது, குறையிறதுக்கு வாய்ப்பை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே முளைக்கட்டின பயிர் கொள்ளும் வந்து பச்சை பயிரும் முளைக்கட்டி வச்சுருந்தேன். எனக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே வந்து அந்த பயிரை சாப்பிட்டுக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா பப்பாளி, அதுக்கப்புறம் பொம்மை கிரானட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், பால். எனக்கு வந்து அது அப்படியே ஃப்ரூட் சாப்பிட்றத விட பால் ஊற்றி சியா சீட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹனி இருந்ததுனா கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த பப்பாளியோட ஸ்வீட்னஸ்ஸு, வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸ்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ரெண்டும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். டிவிலாம் எதுவுமே பார்க்காம நானாக வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். நல்ல ஸ்வெட்டாக இருந்தது. இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா குளிர், எங்கே பார்த்தாலும் குளிர், ஸ்வெட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஓரளவு நல்ல ஸ்வெட்டிங் இருந்தது. லஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான், ஃபுல்லாக ஃபிஷ்ஷு ஸ்பெஷலு. ப்ரான் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துன்னு சொல்லி ப்ரான் வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தேன். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, கொஞ்சமாக தான் இருந்தது. தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு ப்ரான் தொக்கு, மீன் குழம்பு, அதோட கொஞ்சம் ஒரு துண்டு மீன், 2 பொரிச்ச மீன், கொஞ்சம் வெள்ளரிக்காய், ரவைக்களியோடு சேர்த்து சாப்பிடும்போது மீன் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னடா இது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களுமே பார்த்திங்கன்னா ரவை களி மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உப்புமாவாக ட்ரை பண்ணுறத விட எதுவுமே போடாமல் களியாக நம்ம சாப்பிடும்போது எண்ணெயும் அதில் ஆட் ஆகாது பார்த்திங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நேற்று பெரிய அளவுக்கு எந்த வேலையும் இல்லை. சண்டேன்றதுனால வீடியோ எடுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான். நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தேன். வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்தது. பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து எனக்கு சரியாக கிடைக்கவே இல்லை. நான் வந்து வாக்கிங் போகவே இல்லை. சாயந்தரமாக டீ வந்து ஒன்று குடிச்சிருந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டீ வந்து ஒரு டீ குடிச்சிருந்தேன். அவங்க எல்லோரும் டீ பிஸ்கட்னு குடித்தாங்க. எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. தலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. தலை, கழுத்து மொத்தமாக ரொம்ப வலி, உடம்பு ஃபுல்லாகவே வலி. அதனால் டீ குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் தான். நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.